மலேசியாவில் மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸில் இருக்கிற இடம் பேர் தான் கெல்லி கேஸ்டல். அந்த கெல்லி கேஸ்டலோட யூனிக்கான ஒரு கட்டமைப்பு அண்ட் தென் அதோட டிசைனாக தான் நிறைய பேர் வராங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஸ்டோரிக்காக தான் பாதி பேர் வராங்கன்னு சொல்லலாம். வில்லியம் கேலி ஸ்மித். ஸோ கெல்லி கேஸ்டல் ஏன்னா வில்லியம் கேலி ஸ்மித் என்றவர் தான் வந்துட்டு இந்த கேலி கேஸ்டலை கட்டினார். ஸோ எப்போ கட்டினாருன்னு பார்த்தீங்கன்னா 1819 இந்த கேஸ்டலை கட்டியிருக்காரு மலேசியாவுக்கு வந்து. இது வந்து யாருக்காக கட்டினாரு பார்த்தீங்கன்னா அவரோட ஒய்ஃப் எக்னஸ்க்காக கட்டினார். அவங்க ஒய்ஃப் எக்னஸ் வந்துட்டு 1903 தான் வந்துட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்துட்டு ஒரு பெரிய மாளிகை அந்த மாதிரி கட்டினாலும் அவரால் வந்துட்டு அதை அனுபவிக்க முடியாமல் இறந்து போயிடுறாரு. ஃபேமிலிக்காக கட்டினவர் வந்துட்டு 1926 வந்துட்டு இறந்து போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் இறந்தோடனே அந்த பில்டிங் வந்துட்டு அப்படியே ஒரு அபண்டன்ட் பிளேஸாக மாறிடுச்சு. பிகாஸ் அவர் தான் இங்கே வந்து இதெல்லாம் கட்டினார். ஸோ அவரே இறந்ததுக்கப்புறம் அந்த பில்டிங் யாரை பார்க்க போகிறா. அதனால் அவங்க ஒய்ஃபை எல்லாமே ஐ திங்க் திரும்பியும் ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால் இந்த கேஸ்டல் வந்துட்டு இப்படி ஒரு மாதிரி எப்படி கட்டினாங்களோ அப்படியே விடப்பட்டுருச்சு. ஒரு மாதிரி அபண்டன்ட் கேஸ்டெல்லாம் மாறிடுச்சு. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு ஒரு வீட்லேயோ இல்லை ஒரு கேஸ்டல்லையோ வந்துட்டு ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத டைமில் வந்துட்டு கண்டிப்பாக வேறு ஒரு திங்ஸ்லாம் வந்துட்டு அங்கே வர ஆரம்பிக்கும். ஆமாவா? ஸோ அப்படி வந்துட்டு பேர் போட்டது தான் வந்துட்டு ஒரு ஹாண்டட் பிளேஸாக வந்துட்டு இந்த கெல்லி கேஸ்டல். இடம் அபண்டன்ட் ஆகிட்டோன்னே ஜப்பான்காரவங்க ஒன்ஸ் வந்துட்டு மலேசியாவில் இருந்தப்போ அவங்க வந்துட்டு சில கைதிங்களை வந்துட்டு அந்த கேஸ்டலில் அந்த இடத்துல தான் வச்சு சித்திரவதை பண்ணி சாவடிச்சிருக்காங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டார்ச்சர் பண்ணி சித்திரவதை பண்ணிலாம் சாவடிச்சனால அந்த கைதிங்களோட ஆவி வந்துட்டு அங்கே சுற்றுறதா வந்துட்டு பேசப்படுது. பிகாஸ் அங்கே தானே இறந்தாங்க. அதுக்கு இடையில மேபி என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். பட் வந்து கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் அதனால நான் வந்து இது சொல்லலை. பட் இது ஒஃபிஷியலாக லைக் இதுதான் நடந்துச்சு அப்படின்ற ஒரு 2 நிகழ்வு தான் வந்துட்டு இது ரெண்டுமே. ஓகேவா? ஸோ யார் வந்துட்டு இந்த ஆவிங்க இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த டூரிஸ்ட் ஆகிட்டோன்னா இங்கே வர்ற மக்கள் தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இப்படி ஒரு ஷேடோ பார்த்தேன், இப்படி ஒரு சவுண்டு கேட்டுச்சு, இப்படி ஒரு உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் கூட இங்கே நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. 3 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ரூம் மாதிரிலாம் ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது அப்படின்னு பேசப்படுது. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த கெல்லி கேஸ்டலில் வந்துட்டு நார்மலி வந்துட்டு சுற்றி பார்க்க வந்தாங்கன்னா வந்து ஒரு பொம்பளை ஆளோட ஒரு பயங்கரமான ஒரு சிரிப்பு சத்தம் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வில்லியமோட ஆவியை பார்த்ததாகவும் சொல்லப்படுது. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் மோஸ்ட்லி வந்துட்டு இந்த கெல்லி கேஸ்டல் போனவங்க சில பேருக்கு வந்துட்டு இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக தான் தெரியும். ஆனால் பல பேர் வந்து ஒரு பேய் கேஸ்டலாக தான் சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ மலேசியாவில் கெல்லி கேஸ்டலில் பேய் ஹாண்டட் பிளேஸ்னு சொல்கிறதுக்கு காரணம். ஓகே, ஆனால் இது இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கான்னு தெரில. பட் தடவை போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்களேன் உண்மையாக பேய் இருக்கா இல்லையான்னு. இவ்வளோதான் இந்த கெல்லி கேஸ்டல் பற்றி. இதை பற்றி ஒருத்தர் பேச சொல்லியிருந்தாரு, நான் அதை பற்றி பேசி போட்டுட்டேன். இன்னும் வேறு ஏதாவது ஒரு டாபிக் பற்றி பேசணும்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா தாராளமாக என்னோடய கமெண்டில் வந்துட்டு கமெண்ட் பண்ணலாம், சொல்லுங்கள் என்ன பற்றி பேசணுன்னு. ஸோ அவ்வளோ தான். டேக் கேர் and bye bye. See you guys.